தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை முன்னிட்டு உங்களை ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். ஆம் தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் நினைத்தருளுகிறவர். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறதான வார்த்தை, கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே உம்முடைய கைகளை உயர்த்தும். காரணம் என்ன? அங்கே ஏழையினுடைய வாழ்க்கை வலையின் பிடியில் அகப்பட்டிருக்கிறது. மேலிருக்கிற சில வசனங்களை நீங்கள் தியானிக்கும்போது அதில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். ஏழைகளை தன் வலைகளிலே அவன் பிடிக்க பார்க்கிறான். யார்? துன்மார்க்கன், பிசாசு, கெச்சுகிற சிங்கத்தை போல. இன்றைக்கு ஏழைகளை நசுக்க, ஏழைகள் என்று சொல்லும்போது பலவீனமானவர்கள் அல்லது திக்கற்று இருக்கிறவர்கள், இயலாமையில் இருக்கிறவர்கள். இன்றைக்கு தேவ பிள்ளையே, இயலாமையில் இருக்கிற, திக்கற்று போய் இருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் இடத்துல வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே எழுந்தருளுவீராக. இன்றைக்கி நம்ம கேட்போம், என் வாழ்க்கையில் இன்னும் சில காரியங்கள் நடைபெறவில்லையே ஆண்டவரே, அந்த இடத்துல நீர் இன்னும் மௌனமாய் இருப்பது என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் அவர் எழுந்தருளுகிறவர். அங்கே எழுந்தருளுகிற தேவன் அவர் தம்முடைய கரத்தை உயர்த்தி பிடிக்கிறவர், தம்முடைய கரங்களை அவர் உயர்த்துகிறவர். வெற்றியினுடைய அடையாளம் தான் கரம் உயர்த்தப்படுதல். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் அடையாளமாக கர்த்தருடைய கரம் அது உயர்த்தப்படுவதாக வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏழைகளை மறவாதேயும். தேவ பிள்ளையே, நீ ஒடுக்கப்பட்டு துக்கத்தின் அனுபவத்தில், துன்பத்தின் அனுபவத்தில் பலவீனப்பட்டு பலனில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னை நினைக்கிறதுக்கு யாருப்பா இருக்கா? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறதுக்கு யாருப்பா இருக்கா? என்னை தட்டி கொடுக்கறதுக்கு யாருப்பா இருக்கிறா? தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. அவர் ஏழைகளை மறவாதவர். 2 நாட்களுக்கு முன்பாக ஆராதனை முடித்த உடனே ஒரு சகோதரி ஓடோடி வந்தாங்க. குடும்பமாய் வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆண்டவர் ஏழைகளை மறவாதவர். இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி குருடரை அறியாத வழியிலே நடத்துவேன்னு கர்த்தர் சொன்னார். அந்த இடத்துல கிட்டத்தட்ட கொரோனா காலங்களிலிருந்து இப்போ வரைக்கும் சில வாடகைகள் நாங்கள் கொடுக்காம தவிர்த்துக்கிட்டே வந்தோம். எங்களால் முடியல. கரெக்டாக எங்கள் ஹஸ்பண்டுடைய செலவுக்காச்சு, என்னுடைய செலவுகளுக்காச்சு, பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கொடுக்க முடியாமல் போயிட்டு. ஆனால் குறிப்பிட்டதான இந்த சூழ்நிலையில் சரி போய் ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்களில் போய் நின்று இந்த நாட்களில் உள்ள வாடகையும் கொடுத்து பேசலான்னு போய் நிற்கிறோம். அவர் சொல்லி அனுப்புகிறாரு, நீங்கள் போங்க, உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாயிற்று, அதை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆமாங்க, ஏழைகளை மறவாத ஒரு தேவன், தம்முடைய கரத்தை உயர்த்துகிற கர்த்தர் அவர் உயர்த்துவாரானால் உங்கள் வாழ்க்கையில் அவர் மறவாமல் அற்புதங்களை செய்கிறவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒன்றும் நடக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தோற்று போனது போல இருக்கு. கர்த்தாவே எழுந்தருளுவீராக. கர்த்தாவே கரங்களை உயர்த்தி பிடிப்பீராக. ஏழைகளை மறவாதிருப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மறவாதவர், தம்முடைய கரத்தை உயர்த்துகிறவர், தம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளுகிறவர். உங்களை கர்த்தர் மறவாமல் நடத்துவார். God bless you. God bless you.